அரசியல பணம் தானே, அரசியல கொள்கை கோட்பாடெல்லாம் போய் மக்களாகி போச்சு. கம்யூனிஸ்டுகளை திமுக அதிமுக காசு வாங்கி தானே ஜெயிக்கிறான். நீங்கள் கம்யூனிஸ்டுகளில் நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்பான் எங்கே அவங்களுடைய கமிட்டி கூட்டத்தில். இப்போ அதுக்கெல்லாம் ஆளே இல்லை. என்னையா வித்துப்படியா கட்சியை திமுக கூட்டணிக்கெல்லாம் கேட்பான். சிபிஐ ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதோட திமுகனுடைய ஒரு ரெட் பார்ட்டாக போச்சு. சிபிஎம் தான், சண்முகம் தான் கொஞ்சம் உணர்ச்சியோடு இருக்கார், மான உணர்ச்சியோடு இருக்கார், மரியாதையோடு இருக்கார், சுயமரியாதையோடு இருக்கார். சிபிஐலாம் போச்சு. இப்போ அங்கே தான் அதிகாரம் என்பது அது ஒரு கட்சியினுடைய மையக்குழுவில் தான் இருக்குது. விஜய் கட்சியெலாம் திமுக அதிமுக அப்படி கிடையாது. அருண்ராஜ் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி. நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் வருது, விஜயின் உத்தரவுக்கு இணங்க செயல்படுவார். என்னென்ன தெரியாத சொன்னால் செயல்படணும், அவ்வளோதானே. அரசியல் அங்கே ஜனநாயகமே இல்லைங்க, அதை காமிக்குது. உத்தரவுனா முதலாளி தொழிலாளிக்கும் உள்ள உறவு தான் உத்தரவு. தொழிற்சங்க தலைவருக்கும் தொழிலாளிக்கும் உண்டான உறவு அல்லது இது. இங்கே ஜனநாயகமே இல்லை. என்ன இருக்குது? உத்தரவுக்கு இணங்க செயல்படுவார், புஷி ஆனந்தனுடைய ஆலோசனை மேல் செயல்படுவார். ஐஆர்எஸ் அதிகாரி அவன், ஐயா சொல்லுங்கய்யா, எஸ் பாஸ், இப்படி தான். அப்போ இதுதான் கட்சி, இதுதான் அதிகாரம் ஐயா.